வணக்கம் நண்பர்களே. நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான தகவலை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தமிழகத்தில் ரொம்பவும் ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமா போயிட்டு இருக்குது. தாவேக தலைவர் விஜயோட விவாகரத்து கேஸ் தான். அது வந்து நாளுக்கு நாள் சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமா போயிட்டு இருக்கிறதுக்கு காரணமே, அவர் வந்து இன்னைக்கு அரசியல் களத்தில் இன்னைக்கு காலடி எடுத்து வச்சிருக்கிறாரு. அந்த விதத்தில் அவர் வந்து இன்னைக்கு ரொம்பவும் ஒரு முக்கியமான நபராக பார்க்கப்படுறதுக்கு காரணம் வந்து 2026 சட்டமன்ற தேர்தலை அவர் எதிர்கொள்ள போறாரு அப்படிங்கிற விஷயத்தினால அவருடைய ஒவ்வொரு அங்க அசைவுகளுமே இன்னைக்கு வந்து 360 டிகிரியில் வந்து நோட் பண்ணப்படுது. அதனால தான் இன்னைக்கு அவருடைய விவாகரத்து மனு அப்படிங்கிறது இன்னைக்கு நேஷனல் லெவலில் ஒரு பெரிய நியூஸாக போனதுக்கு காரணமே அதுதான். இன்னைக்கு அவர் ஒரு சாதாரண நடிகராக இருந்திருந்தா இந்த விவாகரத்து மனு வந்து ஒரு நாள் 2 நாளில் முடிஞ்சிருக்கலாம். ஆனாலும் இன்னைக்கு அவர் ஒரு கட்சி தலைவர், அது மட்டும் இல்லாமல் ரொம்பவும் ஒரு முக்கியமாக எல்லாராலையும் கவனிக்கப்படுற பார்க்கப்படுற ஒரு நபர் அப்படிங்கிறதுனால இன்னைக்கு அவருடைய ஒவ்வொரு அசைவுகளும் 360 டிகிரியில் பார்க்கப்படுறதுக்கு காரணமே அவரை எப்படியாவது வந்து இந்த விஷயத்துலேருந்து கீழே தள்ளி விட்டுறணும். அதாவது இன்னைக்கு அவருடைய கட்சி செயல்பாடுகளை இல்லை முடக்கிடணும், இல்லை அவர் இந்த கட்சியை விட்டு விலகிற மாதிரி செஞ்சிடணும், இந்த சட்டமன்ற தேர்தலில் அவர் பங்கு பெற கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள், அதாவது அவரை முக்கியமாக வச்சு நிறைய பிளான் பண்ணி ஒரு விஷயங்கள் செஞ்சுட்டு வராங்க. இது வந்து நமக்கு புதுசு கிடையாது. கரூர் விஷயத்திலே வந்து இந்த பிளான் வந்து நமக்கு வந்து அப்பட்டமாக தெரிஞ்சிருது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரூர் விஷயத்தில் ரொம்ப ப்ரீ பிளான் பண்ணி வந்து அந்த அவருக்கு ஒரு இக்கட்டான ஒரு பிளேஸை கொடுத்து, அது மட்டும் கிடையாது, இந்த சிபிஐ விசாரணை வந்து ரொம்பவும் வந்து மேலே ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கா. கிட்டத்தட்ட 16 மணி நேரத்துக்கு மேலே அவர் விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தகவல் வந்துட்டு இருக்கிற இந்த நிலையில் கண்டிப்பாக இந்த சட்டமன்ற தேர்தல் வந்து இப்போ இருக்கிற ஆளுங்கட்சி தோக்கிற பட்சத்தில் இதுக்கு காரணமான அந்த கரூர் இஷ்யூவுக்கு காரணமான நபர்கள் வந்து இன்னைக்கு இவர் சந்திச்சுட்டு இருக்கிற அதே சிபிஐ விசாரணையை கண்டிப்பாக சந்திப்பாங்க. ஏன்னா அங்கே வந்து செந்தில் பாலாஜியாக இருக்கட்டும், இல்லை அன்பில் மகேஷாக இருக்கட்டும், இல்லை இப்போ ஆளும் தரப்பினரில் இருக்கிற எல்லாருமே அந்த சிபிஐ விசாரணையில் பதில் சொல்ல வேண்டியது வரும். அதுலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு தான் இந்த அடுத்த எலெக்ஷனை கண்டிப்பாக அவங்க ஜெயிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயமே, நிறைய இடங்கள்ல அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கள்ளச்சாராயம் குடிச்சு ஒரு 15 பேர் கிட்ட இறந்தாங்கல்ல, அப்போ வந்து அவங்க ஒரு கூட்டம் போட்டிருந்தாங்க. 11 நிமிஷம் தான் அந்த கூட்டத்தை முடிச்சு கிளம்பிட்டாங்க. அதாவது அது வந்து வேர்ல்ட்லி ஃபாஸ்டஸ்ட் கின்னஸ் ரெக்கார்ட் வந்து பண்ணியிருந்தது. அப்போ வந்து சொன்னது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த கரூர் விஷயத்துக்கு அப்புறமேலே எல்லாருமே ஆதவர்ஜுனாவாக இருக்கட்டும், புஷி ஆனந்தா இருக்கட்டும், தாவேகா தலைவர் விஜயா இருக்கட்டும், எல்லாருமே ஓடி ஒளிஞ்சிட்டாங்க, மறைஞ்சு போயிட்டாங்க. அதாவது இந்த மாதிரி ஒரு மக்களுக்கு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது ஓடி ஒளிகிற கட்சியை எங்கேயாவது பார்த்துருக்கிறீங்களா, தலைவர் எங்கேயாவது பார்த்துருக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி அவர் மேலே நிறைய குற்றச்சாட்டு விமர்சனங்களை வந்து இன்னைக்கு இருக்கிற ஆளும் தரப்பினர் வந்து எடுத்து வச்சிருந்தாங்க. அப்படிங்கிறது யாராலையுமே மறக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு. அது வருதுன்னா கடைசியாக ஒரு பரப்புரையில் பேசும்போது என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து என்னென்ன பிளான் வச்சுருக்கிறீங்க அப்படிங்கிறத பற்றி எங்களுக்கு எந்த விதமான கவலையும் இல்லை சார். நீங்கள் எதை வேணாலும் எக்ஸிக்யூட் பண்ணுங்க, அதை எதிர்த்து நிற்கிறதுக்கு எங்களுக்கு உள்ள வந்து ஒரு 1000 வாட்ஸில் எங்களுக்கு பவர் இருக்குது. ஏன்னா நாங்கள் வந்து யாருக்காக பாடுபடுறோம் அப்படிங்கிறத ஆரம்பத்துலேயே தீர்மானிச்சுட்டு தான் இன்றைக்கி வந்து இங்கே நிற்கிறோம். அதாவது இப்போ வந்து நாங்கள் யாருக்காக போராடுறோம், யாரை யார்கிட்டேருந்து மீட்கணும் அப்படிங்கிற தீவிரமான அந்த இது எங்கள் மனசுக்குள்ளே இருக்குது. நீங்கள் எந்த விதமான பிளான் போட்டாலுமே அதுக்கு இதுக்கு மேலே நாங்கள் எந்த விதத்துலேயும் தயாராக கிடையாது. ஆனால் மக்களோட உயிரோட விளையாடாதீங்க, தயவு செய்து அதை எங்களால் தாங்கிக்கவே முடியாது. அவங்களுக்காக தான் நாங்கள் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு விஷயத்தையே ஆரம்பித்து இன்றைக்கி இவ்வளோ தீவிரமாக செயல்பட்டுட்டு வரோம். ஆனால் அவங்களுக்கு ஏதாவது ஒன்று அப்படிங்கும்போது எங்களால் தாங்கிக்க முடியல. இன்ஃபேக்ட் அந்த விஷயத்தில் எல்லாருமே டக்குன்னு ரியாக்ட் பண்ணாத போனதுக்குமே காரணம் எல்லாருக்குமே அந்த குற்ற உணர்ச்சி தான். இன்றைக்கி தாவேகா தலைவராகட்டும், நாங்களாகட்டும், எல்லாருக்குமே அந்த 40 உயிர்களுக்கு நம்ம என்ன பதில் சொல்ல போகிறோம் அப்படிங்கிற குற்ற உணர்ச்சியிலேருந்து நாங்கள் வெளியில் வரதுக்கே எங்களுக்கு 10 நாட்கள் மேலே எடுத்தது. தயவுசெய்து உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா எங்கள் கூட ஸ்ட்ரைட்டாக ட்ரை பண்ணுங்கள். ஆனால் இந்த மாதிரி மக்களை ஒரு பகடக்காயாக யூஸ் பண்ணி விளையாடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக அதை வரைக்கும் சொல்லியிருந்தாரு. அது மட்டும் கிடையாது, நிறைய விஷயங்களை அவர் அந்த பரப்புரையில் வந்து பேசியிருந்தார். அவர் சொல்லியிருக்க அந்த விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயம் வந்து எல்லாருமே எதிர்பார்த்தது தான். கண்டிப்பாக இந்த விஷயத்தை நீங்கள் வந்து ஒரு ஆயுதமாக உபயோகிக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அளவுக்கு ரொம்ப கீழ்த்தரமாக போக மாட்டீங்க அப்படின்னு எங்களுக்குள்ள ஒரு விஷயம் இருந்தது. ஆனால் அதை உடச்சிட்டீங்க, நாங்கள் இதுக்கு மேலேயும் போவோம் அப்படிங்கிறத நீங்கள் காமிச்சிட்டீங்க. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் இன்னைக்கு வந்து இந்த விவாகரத்து விஷயத்த நீங்கள் டெய்லி ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமா மாற்றுறதுக்கு காரணமும் அதுதான். ஏன்னா
உங்களால இது மாரி விஷயங்கள தான் செய்ய முடியும் அப்படிங்கிறத நீங்க காட்டிட்டீங்க. ஆனா இந்த மாரி விஷயங்கள் எங்க தலைவர முடக்கி போட்றாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த விஷயங்கள் வந்து நாங்க பெருசு பண்ணாத, இத வந்து மக்களுக்கு ஒரு அதாவது இவருக்காக ஃபேன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து ஒரு கலக்கம் அடையாத இந்த விஷயத்த நாங்க முடிச்சுக்கிறதுக்கு எல்லா விதமான முன்னேற்பாடுகளையும் நாங்க பண்ணி வச்சுட்டோம். சமரச பேச்சுவார்த்தையும் நாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏன்னா, இத நீங்க நினைக்கிற மாதிரி ஹியரிங் பை ஹியரிங்கா நாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எதிர்பார்க்காதீங்க. இந்த வேலைகளை எல்லாமே நாங்க எந்த அளவுக்கு உடனுக்குடன் முடிப்போமோ, அந்த அளவுக்கு முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் நிர்வாகிகளுக்கு அவர் என்னென்ன கட்டளைகள் எல்லாம் குடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த விவாகரத்து சர்ச்சைய பத்தி யாரும் எந்த இதுலயுமே பேசக்கூடாது. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய அஃபிஷியலான பக்கங்களையும் இத பத்தி எதுவும் சொல்லக்கூடாது. அவருக்கு ஆதரவா பேசுறேன் அப்படிங்கிற பேர்ல யாரும் எந்த விதமான பதிவீடுகளையும் குடுக்கக்கூடாது. இந்த விஷயத்த பத்தி மேலிடத்துல இருந்து எல்லா தகவலும் வர வரைக்கும் யாரும் இத பத்தி வாய் திறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் நடக்கிற அந்த நிர்வாகிகள் கூட்டத்துல என்னென்ன தலைவர் வந்து என்னென்ன விஷயங்கள சொல்றாரோ, அத மக்களுக்கு தீவிரமா விளக்குங்க. அதுதான் உங்களுக்கு எலெக்ஷன் வரைக்கும் இருக்கிற வேலை. தயவு செய்து அத விட்டுட்டு, இப்ப அவர் மேல நடக்கிற எந்த இஷ்யூவையும் எடுத்துட்டு நீங்க பெருசா பேச வேண்டாம், நடந்துக்க வேண்டாம். ஏன்னா, இது நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தைகளுமே அது மானிட்டர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. கண்டிப்பா நீங்க ஏதாவது ஒரு வார்த்தை தப்பா பேசுனீங்களா, அத அவங்க கேப்சர் பண்ணிக்குவாங்க. ஸோ வந்து எல்லாருமே இந்த டைம்ல ரொம்ப அவேரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னேற்பாடுகளையும் அவங்க செஞ்சு வச்சிருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது. இன்னும் அவரு சொல்ற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2026 எலெக்ஷன் வரும்போது நாங்க வச்சிருக்கிற நெறைய வந்து முக்கியமான விஷயங்கள ரிலீஸ் பண்ண இருக்கிறோம். அந்த விஷயங்கள் வந்து கண்டிப்பா வந்து யாருக்கு அதிர்ச்சிகரமா இருக்குதோ இல்லையோ, உங்களுக்கு அதிர்ச்சிகரமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஆளும் தரப்பினரை பார்த்து சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நாங்க வச்சிருக்கிற ப்ரீ பிளான்டான சில விஷயங்கள எலெக்ஷனுக்கு முன்னாடி தான் நாங்க அனௌன்ஸ் பண்ணுவோம். அது கண்டிப்பா உங்களுக்கு தலையில பேரிடிய இடக்கிற மாரி இருக்கும். நீங்க எந்த அளவுக்கு ஒவ்வொரு பிளானையும் வந்து பொறுமையா இருந்து டைம் பார்த்து எக்ஸிக்யூட் பண்றீங்களோ, அந்த மாரி நாங்க வச்சிருக்கிற பிளானையும் நாங்க கண்டிப்பா எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஸோ நீங்க அத ஃபேஸ் பண்ண தயாரா இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய நெறைய ஊழல் விஷயங்கள நாங்க இன்னைக்கு பட்டியல் போட்டு வச்சிருக்கிறோம். அதுக்கான ஆதாரங்களையும் நாங்க ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு ஒரு டீமே வந்து ரொம்ப தீவிரமா 6 மாசமா கண்முழிச்சு செயல்பட்டுக்கிட்டு வராங்க. ஸோ வந்து நீங்க உங்களுடைய விஷயங்கள ஃபேஸ் பண்றதுக்கு ரெடியா இருங்க. இந்த சட்டமன்ற எலெக்ஷனுக்கு அப்புறமேலு உங்களுக்கு அதுக்கே டைம் வந்து போதாது சார் அப்படின்னு வந்து அத ஒரிஜினலா ரொம்ப போல்டா சொல்லியிருக்காங்க. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, திமுகவோட எல்லா ஊழல் லிஸ்ட்டையும் அவங்க எடுத்துட்டாங்க. அதன்படி அதுக்கான ஆதாரங்கள் அதனுடைய எல்லா டாக்குமெண்ட்ஸையும் இன்னைக்கு மொத்த டீமுமே அதாவது ஒரு டீம் செட் பண்ணி அதை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸும் வந்து லீக் ஆயிருக்குது. ஸோ வந்து இந்த மாதிரி விஜய்க்கு அடுத்தடுத்து நெருக்கடியை கொடுத்து எப்படி அவரை வந்து முடக்குனாங்களோ, கண்டிப்பாக இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் சட்டமன்ற தேர்தலுக்கு அப்புறம் திமுக அதாவது இந்த ஆளும் தரப்பினரோட எல்லா விஷயங்களையும் வெளியில கொண்டுட்டு வந்து விசாரணை மேல விசாரணை கொண்டுட்டு வந்துருவாங்க அப்படிங்கிறது ஒரு அசைக்க முடியாத ஒரு உண்மையா இருக்குது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்போ இவருடைய விவாகரத்து கேஸ் பத்தியும், அது மட்டும் இல்லாம இப்ப இருக்கிற நீலாங்கரை வீட்டுல அவர் என்ன தங்க விட மாட்டேங்கிறாரு, அதுக்கு எனக்கு ஒரு வழி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துருக்கிற 2வது மனு பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை